விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். வணக்கம், என்னுடைய பேர் சுபப்பிரியா. நான் தூத்துக்குடி மாவட்டம் திருநங்கை. நான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 10 வருடமாக தற்காலிகமான ஓட்டுநர் பணி செஞ்சுட்டு வரேன். தூத்துக்குடியில் நாங்கள் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாக தூத்துக்குடியில் வந்து திருநங்கையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு காப்பீடு திட்டம் மூலம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முதலமைச்சர் சட்டசபையில் அறிக்கை விட்டுருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா நிறைய திருநங்கையில் வந்து அவங்க வீட்டை விட்டு அவங்க பெற்றவங்களை விட்டு தனியாக வந்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு போதிய பண வசதி இல்லாமல் தான் நிறைய திருநங்கையில் வந்து அவங்க வந்து பாலியல் தொழிலுக்கும் பெக்கிங்க்கும் போகிறாங்க. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி காப்பீடு திட்டம் மூலம் எங்களுடைய அறுவை சிகிச்சையை நாங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு காப்பீடு கொண்டு வந்ததுக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பேர் ஆர்த்தி. நான் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். அதாவது மாற்று பாலின உறுதிப்படுத்தும் அறுவை சிகிச்சை வந்து இது வரைக்கும் சென்னையிலையும் மதுரையிலேயும் தான் இருந்துச்சு. அங்க நாங்க போகிறதுக்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. திருநங்கைகளுடைய வாழ்வாதாரம் வந்து மிகவும் பிற்பட்ட சிரமமான ஒரு சூழ்நிலையில தான் இன்னும் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண போனா கூட அங்கே 20 நாள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோ எங்கள் ஃபேமிலி சைட்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கணும். அதுக்கான ஃபுட்டு எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னக்கூட்டி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எங்களுடைய சிகிச்சைக்காக. இப்போ அதையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா சிறந்த மருத்துவத்தை எங்களால் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த சைடும் கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இதுவரைக்கும் மதுரைக்கு, சென்னைக்கு போய் அலைய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இனிமேல் அந்த நிலை இருக்காது. நாங்க எங்க மாவட்டத்திலேயே பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாம எங்க மக்களுக்கு வந்து எத்தனையோ துறையில வந்து எத்தனையோ பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிச்ச திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீட வழங்கணும்னு சொல்லி முதலமைச்சர் சார்ட்ட நாங்க மனசார வேண்டிக்கிறோம். தயவு செய்து அந்த கோரிக்கையை எங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தயவு செய்து கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி.